வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருப்பூர் மண்டல தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த ஜூம் இணையவழி வகுப்புகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அருள் தொண்டர்களுக்கும் என்னை அறிமுகப்படுத்திய பேராசிரியர் முத்துக்குமார் அவர்களுக்கும் இந்த இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. 400க்கு மேற்பட்ட அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எவ்வளவு ஆர்வம் உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும், இந்த தொண்டின் மேன்மையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேர ஆர்வத்தோடு நீங்கள் இங்கே இந்த இணைப்பிலே கலந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். அன்பானவர்களே, எனது உரையிலே பிற்பகுதி, இந்த நிகழ்ச்சியோட பிற்பகுதியிலே உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விடையளிக்க இருக்கிறேன். அது நம்முடைய பயிற்சிகள் சம்பந்தப்பட்டது எதுவா இருந்தாலும் சரி, உடல் பயிற்சி, காயகல்பம், தவம், அகத்தாய்வு, எதுவா இருந்தாலும், இயற்கை தத்துவம், வாழ்க்கை தத்துவம், சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம், ஆன்மீகம், வாழ்க்கை துறைகள் அனைத்து சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு வேதாத்திரிய அறிவை, வேதாத்திரிய கருத்துக்களை, சிந்தனைகளை உங்களுக்கு எடுத்துரைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். அன்பானவர்களே, தொண்டு என்றால் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பிறர் துன்பம் போக்குவது தொண்டு. அதிலே நமக்கு ஒரு இன்பம். இப்போ இதை சேவைன்னு சொல்லுவோம். தொண்டு, சேவை, ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அதுக்கு. தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு மதுரை சொல்லுவாங்க. முதல்ல ஒரு அடிப்படை உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும். வேதாத்திரியம் சொல்லுகிறது, நாம் எதற்கு மனிதர்களாக பிறந்திருக்கிறோம், அதாவது மனிதர்களாக இங்கே பிறந்திருக்கிறோம், பிறந்து வாழுகிறோம். வாழ்வது யாரு? வேதாத்திரியத்துல வந்திருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா முதல் நாளே அங்க ஒரு பாடல் பாடுறோமே, இங்க மன்றத்துக்கு வந்திருக்கிறீங்க, அறிவு திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, அங்க இறை வணக்கம் ஆரம்பிக்குது. அங்க என்ன பாடுறோம்? முதல் பாடல், ஆதி எனும் பரம்பொருள் மெய், எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தர் ஆகு வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இதுதான் முதல் கவி. இத இயற்கை தத்துவ கவி, அது இறைவணக்க கவி. ஏன்னா இயற்கை வேறு, இறைவன் வேறு அல்ல. அதுல சொல்லியிருக்கிறோம், அவங்க எல்லாருக்கும் தெரியும், தெய்வம், இறைவன், கடவுள் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துல அனைத்தும் தோன்றுவதற்கு காரண பொருளான ஒன்று இருக்கிறது. அதைத்தான் ஆங்கிலத்துல கடவுள், காட்னு சொன்னோம். ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெலீட்டர். அத முத்தொழிலோன், படைத்தல், காத்தல், மறைத்தல், எல்லாரும் சொல்றோம். அப்போ இது எல்லாமே தோன்றுகிறது, இயங்குகிறது, மறைகிறது. கம்பர் கூட சொல்லுகிறார், உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார்.
அவர் தலைவர். அது நீங்காதது, அனைத்தையும் நீக்கும், ஆனால் அது நீங்காதது, அதான் நிலையானது, மெய்ப்பொருள். அது மேலான பொருள், சத்தியம், உண்மை, ட்ரூத். அதுதாங்க தெய்வம், கடவுள்னு சொல்றது. எல்லா மதமும் இதானு சொல்லுது. அதுதான் அணுவந்த உயிராட்சி. அணு கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. அப்போ அதுதான் அணுவாக மாறுகிறது என்றால், அப்ப அது எப்படி கண்ணுக்கு தெரியும்? தெரியாது. அது தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அணுவை அசைய உணர முடியுமா? முடியல இல்லையா? புலன்களால் அறிய முடியாது. இப்ப புலனுக்கு துணை கருவிகளை கொண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம், அதை யூகித்து அறிகிறோம். இப்ப புலன்களுக்கு மறைவான ஒன்று இருக்கிறது, மறை பொருள். அதுதானே ஆதி எனும், அதான் ஆதி எனும் பரம்பொருள், மூலப்பொருள். இப்ப திருப்பூர்ல ஆடை உற்பத்தி செய்யறீங்க, ஆடைக்கு எது மூலப்பொருள்? எல்லாம் பருத்தி தானே. பருத்தி ஆடையகம், பருத்தி தான் மூலப்பொருள் ஒன்றுதான், ஆடைகள் பல. இதே போல இது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆதி எனும் பரம்பொருள் மெய், இதான் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி என்னாச்சு? மூலகங்கள், வாயு மூலகங்கள், நீரு, திட மூலகங்கள், பிறவு மூலகங்கள்னு சொல்றோம்ல, எலிமெண்ட்ஸ். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், இதெல்லாம் வாயு மூலகங்கள். இன்னொன்னு இரும்பு, பொண்ணு, கல்லு, மண்ணு, கால்சியம், சல்பர், அது இதுன்னு என்னமோ நிறைய பேர் சொல்றோம்ல. இதெல்லாம் திடவ மூலகங்கள், பிறவ மூலகங்கள். இதைத்தான் பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்குங்க. அது என்னன்னா 5 விளைவுகள் வருது. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனைங்கிற 5 விளைவுகளை கொடுக்கிறதா 5 பௌதீக பிரிவுகள். ரொம்ப சிம்பிள். இத முதல்ல புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டாதான் நான் தொண்டின் மேன்மையை பற்றி சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய், இந்த பஞ்சபூதங்களால் ஆளுதானே நட்சத்திரங்கள், கோள்கள். இப்போ நவ கோள்கள் சொல்றோம் நம்ம சூரிய குடும்பத்துல. ஒவ்வொன்றுக்கும் அதுல 2 நவ, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, இப்படி எத்தனையோ கோள்கள் இருக்கு. ஒன்ற மாதிரி இன்னொன்று இருக்குதா? வடிவத்துல, குணத்துல வேறுபட்டு இருக்கு. பேதித்த அண்ட கோடிகளாய், அது அண்ட கோடிகள்னா அந்த அண்டங்கள் எத்தனை உருண்டைகள்? அகண்டது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோள்கள் இல்லையா? பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல். அதான் உணருன்னா மனம். அது என்னது? தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள், மனிதன். இந்த உணர்தல் இல்லையா? 5 அறிவு, ஓரறிவு. அங்க அழுத்தத்தை உணர்றது தாவரம், அழுத்தத்தையும் சுவையும் உணர்ந்தா புழு, அழுத்தம், சுவை, வாசனையையும் உணர்ந்தா பூச்சி, அழுத்தம், சுவை, வாசனை, ஒளி, ஓசையை உணர்ந்தா ஊர்வன, ஒளியை உணர்ந்தா ஊர்வன, ஓசையும் உணர்ந்தா கால்நடைகள். 5ஐயும் உணர்ந்தாச்சுல்ல, அப்புறம்தான் வருது. அப்ப இதெல்லாம் உயிரினங்கள். மனம் இருக்குது இல்ல, தாவரத்துக்கு மனம் இருக்குது, புழுவுக்கு மனம் இருக்குது, பூச்சிக்கு மனம் இருக்குது, ஊர்வன, கால்நடைகள் எல்லாருக்கும் மனம் இருக்கு. 5 அறிவு ஜீவன். இப்ப மனிதன், இவனுக்கு எத்தனை அறிவு? இவன் இந்த 5ஐயுமா அறிகிறான்? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உள்ளதை உள்ளபடி மட்டுமல்ல, உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி ரசிக்கிறான். விலங்குகளும் ரசிக்குது. விலங்குகளும், எல்லா ஜீவன்களும் இன்ப அனுபவத்தை பெறுகிறது, துன்ப அனுபவத்தையும் பெறுகிறது. அதுக்கு உடம்புல வலிச்சுதுன்னா துன்ப அனுபவம். அதுக்கு என்ன வேணும்? உணவு வேணும் இல்லையா? அங்க உடல் உறவுக்கு, அந்த இனச்சேர்க்கைக்கு உறவு வேணும், இவ்வளவுதானே? அப்போ அந்த உறவு கிடைக்கல, உணவு கிடைக்கலன்னா அதுக்கு மனசுக்கு துன்பமா இருக்குது, அவ்வளவுதான். அது துன்பத்தை அனுபவிக்குது. உடம்புல வலி வருது, ஏதோ மோதுதல்,
எங்கேயோ மோதிடுச்சு, அல்லது இயற்கை சீற்றம் யாரோ மோதிட்டாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு மோதுது, ஒரு குழியில விழுந்துருச்சு ஒரு யானை, இந்த மாதிரி உடம்புல வலி வருதுங்க, அதுக்கு ஏதாவது ஒரு துன்ப உணர்வு இருக்குது, இன்ப உணர்வு இருக்குது. இதான் உணர்தல் இயக்கமாகி அப்புறம் மனிதனாகவும் வந்திருக்குது இல்லையா? மனிதனுக்கும் அதே உணர்வு தானே. என்ன பண்றான், இந்த அழுத்தம் ஒலி சுவை வாசனைய உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தி அனுபவிக்கிறான். இருக்கிற இடத்துல மட்டும் இல்ல, சுற்றுலா போய் இல்லையா, ஆடி பாடி படங்கள் போலி செய்து வரைகிறான், டான்ஸ் நடனம் ஆடுறான், பாடுகிறான், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், வோக்கல் மியூசிக், வாய்ப்பாட்டு இல்லையா, அந்த இசை கருவிகளை மீட்டி இதெல்லாம் அனுபவிக்கிறான்ல. வாசனை, இத்தனை வகையான புது புது வாசனை, இதெல்லாம் பெர்ஃபியூம் எல்லாம் தயார் பண்றோம் இல்ல, அனுபவிக்கிறோம் இல்ல. எத்தனை டிசைன் துணி எல்லாம், கட்டடம் கட்டுறோம், இது எல்லாம் காரு கூட மாறிக்கிட்டே இருக்குது, டிசைன் அழகா இருக்குது, பாக்குறான், ரசிக்கிறான். அப்படி எல்லாம் வாழ்க்கை இவ்வளவு தானுங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு, அங்க தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அனுபவிக்கிறான்ல. இதானங்க வாழ்க்கை. இப்படிதான் வாழணும், இதுதானே வந்திருக்கிறோம். சரியா? இது வாழ்றதுக்கு என்ன வேணும்? பொருள் வேணும். அப்ப எல்லாம் இங்க பொருள் இயற்கை வளமா இருக்குது, எல்லாருக்கும் தானே பொருள் வேணும். இப்ப எல்லாரும் கூடி பொருள் ஈட்டுறோம். அந்த உயிர் வாழ்றதுக்கு என்ன வேணும்? உணவு, உடை, உறவிடம், இதெல்லாம் வேணும் அல்லவா? பசி தாகம் வருது, அப்ப அதை நிறைவு செய்யணும் தேவைய. தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வு வருது, உடல் கழிவு பொருள் உந்து வேகம் வருது, அதெல்லாம் கழிக்கணும். பால் உறவுல எல்லாம் ஆண் பெண் நட்பு வேணும். இப்படி கழிவுகளை வெளியேற்றுறது, அப்புறம் தும்மல், இருமல், அபான வாயு இப்படி எல்லாம் போகுது, அது போயிட்டே இருக்கும். அப்புறம் தாம்பத்திய உறவும் வேணும் வித்து கழிவு பண்றதுக்கு. அப்போ இப்படி வாழும்போது மனிதன் எப்படி வாழ்வாங்க எல்லாம் எண்ணி பாருங்களேன். எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்க, நோய் இருக்காது இல்ல. யாருக்கும் யாருக்கு பிறருக்கு தீங்கு செய்தான்னு சொன்னா இப்ப அவருடைய வேதனை இவனுக்கு சாபமாயி இவனுக்கு துன்பம் வந்துடும், நோய் வந்துடும். அப்ப யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் இல்லையா, இந்த எல்லாரும் சேர்ந்து உழைச்சி பொருள் ஈட்டி உடல் தேவைகளை நிறைவு செஞ்சு உலக இன்பங்களை அனுபவித்து வாழ்ந்தா இந்த வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? இதுதான் இன்பமான வாழ்வு. அப்ப உணர்தல் இயக்கமாகி நம்ம எதுக்கு வாழ்றோம்? இப்படி வாழ்றதுக்கு தான் வாழ்றோம். அதான் மகிரி சொல்லுவாங்க, தன் எழிலை தானே ரசிப்பதற்கு திட்டமிட்டு எடுத்த உருவமே மனிதன். இதானே இன்பம். சரி, இப்படி இன்பத்தை அனுபவிக்கும் போது இப்படி அனுபவித்தானே வந்தோம், அங்க துன்பம் வந்துருத. எப்படி வருது? நோய் வருது. நோய் யாருக்கு வருது? நமக்கும் வருது, மனுஷனுக்கு வருது. இப்ப நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு, உடம்புல வலி வந்துருச்சு, ஏதோ விபத்தினாலேயோ அல்லது நம்முடைய வாழ்க்கை முறை, இப்ப சொல்றோம் அல்லவா, உணவு, உழைப்பு, உறக்கம், உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல், இந்த 5லையும் அளவு முறையை மீறினீங்கன்னா நோய் வந்துருமுங்க. உயிர்ச்சத்தையை இழந்துருவோம், அப்ப நோய் வந்துடும். அப்ப இங்க துன்பமா தானே இருக்குது. இப்ப இந்த துன்பத்தை போக்கணுமா இல்லையா? துன்பப்படவா வந்தோம்? இப்பதான் மனிதன் தனக்குத்தானே வருகிற துன்பத்தை போக்கிக் கொள்ளுகிறான். இதுவே ஒரு தொண்டு தான். தொண்டுன்னா என்னங்க? துன்பம் போக்குவது தொண்டு. பிறர் துன்பம் போக்கும் அன்பு, அதான் பண்பு. இதான தொண்டு. தொண்டுன்னாங்க சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. முதல்ல தனக்கு சர்வீஸ் பண்ணணும், தனக்குத்தானே தொண்டு செய்யணும். ஏன்னா துன்பம் வருது இல்ல இல்லையா? அப்போ அதே போல பிறருக்கு துன்பம் வருமல்ல. எப்படி பாக்குறோம்? ஒருத்தர் நோயில துன்பப்படுறார். இத பார்த்த உடனே மனிதனுக்கு பொதுவா எல்லாருக்குமே பாருங்க ஒரு அன்பு இருக்குதுங்க, எல்லாருக்கும் இருக்கு. பிறர் துன்பப்படுறத பார்த்து இறங்குற உணர்வு
பிறவியிலே இருக்கு எல்லாத்துக்கும். அங்க ஏதோ ஒரு பகை வந்துருது. பிறரும் தானும் ஒண்ணுதான்னு தெரியல. இப்ப இந்த பாடல் பார்த்தோம் அல்லவா, ஆதி எனும் பரம்பொருள் ஒன்றுதான் அனைத்துமாக இருக்கிறதுன்னு தெரியல, தன்னை அறியல. அதனால அவனுக்கு அன்பு இல்லை. எல்லாரும் நான் தான்னு தெரியல. அப்படி தெரியாதனால இயல்பாகவே பிறர் துன்பப்படுறத பார்த்து இறங்குறது இருக்குது. ஆனா இவன் பிறருடைய துன்பத்தை, பிறரிடமிருந்து பொருளை பறிக்கிறான் மனிதன். எல்லாரும் உழைச்சி பொருள் ஈட்டுறாங்களா? சிலருக்கு பாருங்க, பிறவியிலேயே யாருக்கும் துன்பம் கொடுக்காம தன் உடலாற்றல் அறிவாற்றலை கொண்டு உழைத்து பொருள் ஈட்டி சிக்கனமா செலவு செய்வாங்க. பொருள் ஈட்ட தெரியாதவங்களுக்கும் கொடுப்பாங்க. இல்லைங்களா? தனக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க, கவனமா இருப்பாங்க, உடல் நலம் காப்பதில்லை இல்லையா? பிறரும் உடல் நலத்தோட வாழ்றதுக்கு, இது போல அன்பு செலுத்தி வாழ்வதற்கு உதவுவாங்க. எல்லாத்தையும் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல யாரோ துன்பப்படுறாங்கன்னா அந்த துன்பத்தை போக்குவாங்க அவங்க. எப்படி? இப்போ ஒருத்தர் உடல் நோயினால துன்பப்படுறாரு, உடனே அவருக்கு ஒரு மருத்துவம் பண்றதுக்கு ஒரு உதவுவார். ஒரு மருத்துவரை பற்றியாவது சொல்லுவார், அந்த ஒரு மருத்துவர் இருக்காருங்க, அவரை போய் பாருங்க, அல்லது இந்த மருந்தை சாப்பிடுங்க, இந்த மருத்துவம் செய்யுங்க, இந்த பயிற்சி செய்யுங்க. நீ எத்தனையோ உதவுறமா இல்லையா? இப்படி உதவுறதுலே ஒரு அன்பு இருக்கிறது. அது இயல்பு மனிதனுக்கு உதவுவது. இதுல ஒரு இன்பம் இருக்கிறது. உண்மையா இல்லையா? எல்லாருக்கும் இன்பம் இருக்கு. அதனாலதான் நமக்கு யாராவது பிறருக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் நாம் தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணுங்க. ஆனா அவங்க நன்றி சொல்றாங்க பொதுவா, உதவி நீங்க, அது சரிதான், அவங்களும் நன்றி சொல்லணும், நன்றி உணர்வோட இருக்கணும். அவங்க நமக்கு உதவுனாங்களே, அதனால நாம பிறருக்கு உதவணும் என்று அந்த நன்றி மறவாது பிறருக்கு உதவி வாழ்வுதான் நன்றி உணர்வு. இப்போ ஏ என்பவர் பி என்பவருக்கு உதவினார். பி என்பவர் இந்த ஏ என்பவருக்கு நன்றி சொல்லிட்டார், ரொம்ப நன்றிங்க, நல்ல விதம் உதவுனீங்க. அது போதாது, இவர் இந்த பி என்பவர் இனிமே வேற யாரு, இந்த ஏயோ பியோ சியோ டியோ இயோ எஃப்ஓ யாரு துன்பப்பட்டாலும் அந்த கைமாறாக நமக்கு ஒருத்தர் உதவினார்ல, நான் ஒருத்தருக்கு உதவணும், அதுதான் நன்றி கடன். அப்படி உதவும் போதுதான் இது நன்றி உணர்வு. இதுதான் உண்மையான நன்றி. புரிஞ்சுங்களா? நன்றி சொல்வதில் நன்றி இல்லை. அதனாலதான் ஒருத்தர் நன்றி சொன்னா நாம என்ன சொல்லணும்? எனக்கு ஒன்றும் நன்றி சொல்ல வேண்டாம், நோ தேங்க்ஸ். ஏன்? எனக்கு உங்களுக்கு உதவுறதுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? மகிழ்ச்சியா இருக்குதா இல்லையா? நான் ஒருத்தருக்கு உதவணும்னா எவ்வளவு சந்தோஷப்படுறோம் நாம. அது மட்டும் இல்ல, நான் உதவுனதுனால எங்களுடைய முன்னோர்களும் நானும் இதுக்கு முன்னாடி நான் பிறருக்கு துன்பம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? துன்பம் கொடுத்துருப்பேன். தான் கர்மா, முன்வினை ஊழ்வினைன்னு சொல்றீங்கல்ல, பல ஜென்மங்கள்ல முன் ஜென்மங்கள்ல செஞ்சது, முன்னோர்கள் செய்தது, அதான் முன்வினை. நாமளும் செஞ்சிருக்கலாம். அப்ப அதுக்கு துன்பம் வருமா வராதா? அது எப்ப வரும்? அது பின்னாடிதான் வரும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். பிற்பகல்னா ஏஎம் பிஎம்னு நினைக்காதீங்க. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வரலன்னா இனிமேல் வராதுன்னு நினைச்சிடாதீங்க. அது பல தலைமுறைகளுக்கு கூட வரும். உங்க ஆயுள் காலத்துல வரலாம், உங்களுடைய சந்ததிகள் காலத்துல வரலாம். அது எப்ப வரும்னு தெரியாது. இதுதான் தெய்வ நீதி, இயற்கை நீதி. 7 ஜென்மங்களுக்கு கூட வரும். 7 பரம்பரைக்கு சொல்ற சந்ததியினர் 7 பிறப்புக்கு வரும் அப்படின்றது உண்மை.
அப்போ அப்படி வராது இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணிடணுங்க? அது எப்ப வரும்னு தெரியாது. இப்போ உதாரணமா நம்ம பிறந்திருக்கிறோம். நமக்கு 50 வயசுல நாமளோ நம்முடைய முன்னோர்களோ செய்த பாவத்துக்கு நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீதி. நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க புண்ணியம் பண்ணிட்டா, பிறர் துன்பம் போக்கி விட்டார். இப்ப 100 யூனிட் பாவம் பண்ணியிருக்கிறோம். கொண்டு வந்த பாவம் சஞ்சித கர்மம் ஒரு 100 யூனிட். இப்போ ஒரு 50 யூனிட் பண்ணியிருக்கிறோம். 150 யூனிட். இது எப்ப வரும்னு தெரியாது. இதுல எத்தனை யூனிட்டுக்கு எப்ப வரும்? 10 யூனிட்டுக்கு வரும், 20 யூனிட்டுக்கு வரும், 30 யூனிட்டுக்கு வரும், 100 யூனிட்டுக்கு வரும், சின்ன துன்பமா வரும், பெரிய துன்பமா வரும். இதைத்தான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி வச்சிருக்கிறோம். பிளானட்ஸ். மகரிஷி கூட சொல்லுவாங்க. அதான் பாவக்கோள்கள். அந்த பாவத்துக்கு செஞ்ச பாவம் தீர்றதுக்கு அது துன்பத்தை கொடுத்து அந்த பாவத்தை போக்கிடும். நமக்கு துன்பம் தானா வரும். அப்ப அந்த கெட்ட நேரம் ஒருத்தருக்கு 50வது வயதுல வருதுன்னு வச்சுக்குவோம். இவரு அதுக்கு முன்னாடியே புரிஞ்சிட்டார். மனவளக்கலைக்கு வந்துட்டாரு, அல்லது தெய்வ நீதியை தெரிஞ்சிட்டாரு, திருக்குறளை படிக்கிறாரு. மனவளக்கலைக்கே வர வேண்டாம். எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாரும் சொல்றாங்களே, பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, அட பாவி, இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, நீயும் உன் பரம்பரையும் நல்லா இருப்பீங்களா? நல்லா இருப்பீங்களா? 7 ஜென்மத்துக்கு நல்லா. இதெல்லாம் நமக்கு தெரியாதா? இத ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான். ஓ அப்படியா? எப்ப வரும் தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? இன்னையில இருந்தே நாம் பாவமும் பண்ணக்கூடாது. மாறாக என்ன செய்யணும்? புண்ணியம் பண்ணணும். இன்னிருந்து இனிமேல் பாவம் பண்ண மாட்டேன். நீ பாவம் பண்ணாம இருக்கலாம். ஆனா புண்ணியம் பண்ணலன்னா நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு துன்பம் வந்துடும். இந்த நீதியை தெரியணும். அதான் நீதி நெறி உணர் மாந்தராயி வாழும் நிலை உணர்ந்து. எப்படி வாழணுங்க? தொண்டாற்றி. இல்லைன்னா இந்த தொண்டு செய்யலைன்னா உனக்கு துன்பம் வரும். அப்புறம் எப்படி இன்பமா வாழ்வ? சரி, துன்பம் வந்துருச்சு, அப்போ பாவம் கழிஞ்சுதுன்னு சரி, ஓகே. ஆனா இன்னும் உனக்கு பாவம் இருக்கா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது கணக்கு யாருக்கும் தெரியாது. அந்த அக்கௌண்டர், அதாவது கண்டுபிடிக்கவே முடியாது எவ்வளவு பாவம் இருக்குது. எத்தனை கோடி பாவத்தை கொண்டு வந்த பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே, கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அளவிடையா, இப்பிறவி முடியும் முன்னே என் கணக்கை முடித்திடையான்னு ஒரு மகான் பாடுறார். மாதிரிங்க எவ்வளவு பாவ கணக்கு வச்சிருக்கிறோன்றது ஒருத்தருக்கும் தெரியாது. பாவ மூட்டைகள் எல்லா மதமும் சொல்லுது. கிறிஸ்தவர்கள் பாவிகளே, பாவ மூட்டைகளை சுமந்து வந்திருக்கிறீர்கள். சஞ்சின்னா மூட்டை, வடமொழியில சஞ்சி, பை. மூட்டை மூட்டையா கொண்டு வந்திருக்கிறோம். எத்தனை மூட்டை? நம்ம அப்பா செஞ்ச மூட்டை, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, பாட்டை முப்பாட்டை, அதே மாதிரி அம்மா 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 அம்மான்னு அம்மாவுக்கு அம்மா, எத்தனை அம்மாக்கள். அதனாலதான் இது ஒரு 3 தலைமுறைக்கு அது ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு இதை ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இந்த தெவசம் திதின்னு சொல்லி இந்த இறந்தவங்களுக்கு ஏதோ பண்ணுவாங்க பாருங்க. அப்ப அம்மா அம்மா அம்மாவுடைய அம்மா அம்மாவுடைய அம்மா அவங்க அம்மா இப்படி தாத்தா பாட்டேன் அவங்க பேரெல்லாம் கேட்பாங்க. கேட்டு 3 இலை போட்டு அவங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் நாங்க விமர்சனம் பண்றோம், நீங்க செஞ்ச பாவத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பாவத்தெல்லாம் நாங்க புண்ணியம் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு உறுதி எடுக்கிறது தாங்க. அந்த இப்பெல்லாம் இப்ப கூட வந்தது மகாலய அமாவாசையில எல்லாம் வந்தது, பிதிர்களுக்கு என்னமோ பண்ணணும்னுட்டு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. பிதிர்கள் செஞ்ச பாவம் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு புண்ணியம் ஒண்ணு, நீ புண்ணியம் பண்ணிட்டேன்னா வருமுன் காப்பது, உனக்கு துன்பம் வராது. இல்லைன்னா
நீ அனுபவிச்சு தீர்ப்ப. அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, நீ பாவங்களை ஒண்ணு அனுபவிச்சு தீர்க்கலாம் துன்பமா, இல்லைன்னா புண்ணியம் செஞ்சு தவிர்க்கலாம். அப்பதானே இன்பம். அப்ப துன்பம் வந்து அனுபவிச்சுட்டா இனி இன்பம் தானே. அதனாலதான் பதிவு கழிந்தது. அப்பா, அதனாலதான் துன்பம் வரும்போது சிரிக்க சொன்னா நம்ம, அப்பா எனக்கு துன்பம் வந்து கழிஞ்சிருச்சப்பா, பாவம் தொலைஞ்சுதப்பா, அப்ப இனிமே வராதுன்னு நினைக்கிறோம். பாவம் இருக்கா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் சொன்னாங்க, நீ இந்த கணக்கெல்லாம் பார்க்க வேண்டாப்பா, என் கடன், நான் தொண்டு செய்வதுதான் என்னுடைய வாழ்க்கை. நீ தொண்டு செஞ்சுக்கிட்டே இரு. எவ்வளவு பாவம் இருக்குன்னு எப்படி தெரியும்? அதனால இந்த தொண்டினுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. தொண்டு செஞ்சாதாங்க கொண்டு வந்த பாவம் மட்டுமில்ல, அது சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ரெண்டு இருக்குல்ல, இந்த ரெண்டு கர்ம வினைகளும் அப்பதான் தீரும். அதனால முன்வினை தன்வினை, அதான் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அதெல்லாம் இறைவனை உணரணும், இறைவனோடு சேரணும், மனதை அந்த இறைவனோடு இணைக்கணும். அதான் யோகா, இணைதல். இறைவனோடு இணைத்து விட்டால் அவனுக்கு என்ன வரும்னா அன்பு வந்துடும். ஏன்னா இறைவனோடு இணைகிற போது இறைவனை உணர்ந்து கொள்ளுகிறான், தன்னை உணர்ந்து கொள்ளுகிறான், அறிந்து உணர்ந்து கொள்ளுகிறான், அறிந்து கொள்ளுகிறான். நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம் சொல்றேன். ஆறு கடலோடு இணைந்ததும் ஆற்று நீர் கடல் நீரை உணர்ந்து கொள்ளுகிறது, கடல் நீராக மாறிவிடுகிறது. என்ன உணர்ந்து கொள்ளுகிறது? நான் கடல் நீர் தான், நான் கடல் நீர் தான் ஆற்று நீராக இருந்திருக்கிறது, நான் இப்பொழுது கடலாக மாறிவிட்டேன். அப்போ நான் யாரு? நான் கடல், கடல் நீர். அப்படியானால் இங்க இருக்கிற மனம் இந்த ஜீவன்கள், மனம் இருக்கு இல்லையா, மனம் தாவரத்துக்கு மனம் இருக்குது, புழுவுக்கு மனம், பூச்சி, ஊர்வன, கால்நடைகள், மனிதன், எல்லாருக்கும் மனம் இருக்குல்ல, உயிர்கள். அதான் உயிர்கள் எல்லாம் கொண்டாமே உற்று பார்த்தால் பாருங்க, அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும். இதான் ஒன்னஸ். யோகா இஸ் an art to understand the truth of oneness, to discover the truth of oneness. ஒன்றுதான், அத்வைதம், ரெண்டு அல்ல, அத்வைதம். இந்த ஆதி எனும் பரம்பொருள் ஒன்றுதான் அனைத்து உயிர்களாகவும் இருக்கிறது. இதான் தன்னை அறிதல், கடவுளை அறிதல். இப்பதான் சொன்னாங்க, தன்னை அறிஞ்சா என்ன வரும்னா அன்பு மலரும். அதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. சிவம்னா கடவுள், தெய்வம், அறிவு, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்படி அறியறதுக்குரிய தகுதி உள்ளவன் தானே மனிதன். அதானே ஆறாவது அறிவு. அப்ப ஆறாவது அறிவை வச்சுக்கிட்டு வந்திருக்கிறோம்ல, ஆறாவது அறிவை கொண்டு பிறந்திருக்கிறோம். இந்த தன்னை அறிகிறதுக்கான தகுதி எப்ப வருது? அட் தி ஏஜ் ஆஃப் 14. 14 வயசு முடிஞ்ச உடனே தன்னை அறிவதற்கு அந்த இருள் சேர் இந்த இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த இறைவனை உணர்வதற்கான தகுதி நீ 14 வயதிலே அடைந்து விடுகிறார் மகனே. இந்த பேச்சை கேட்டு கொண்டிருக்கவங்க எல்லாம் சிந்தனை பண்ணுங்க கொஞ்சம் நல்லா. அதான் மகரிஷி 14 வயசு ஆயிடுச்சா வா. இப்ப நான் ஐயா என்ன அறிமுகப்படுத்தினார் முத்துக்குமார். எனக்கு ஒரு பெரிய, எனக்கு அது ரொம்ப அதுல இருந்த தொண்டு பாருங்க. திருப்பூர்ல ஆரம்ப காலத்துல மனவளக்கலையை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. ஆனா அங்கேயும் ஒரு கருத்து வந்துச்சு, வருத்தத்தோடு சொல்லிக் கொள்ளுகிறேன்.
இவர் வந்தா ஆன்மாவை அறியணும், ஆன்மாவை அறியணும், இதைதான் சொல்லுவாரு. ஆன்மாவை அறியணும்னு கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இது ஆன்மீக கல்வின்னு பேர் வச்சீங்க? நீங்க அறிவு திருக்கோயில் உலகத்துல சரித்திரம் படிச்சிருக்கிறீங்களே, திருப்பூர்ல இப்படி இத்தனை அறிவு திருக்கோயில் எந்த ஊர்ல கட்டினீங்க இதுவரையில? உலகத்துல எங்கேயுமே கிடையாது. திருப்பூர் பெருமை சேர்த்திருக்கிறது உலகத்துக்கு. பண்ணீங்கல்ல, அது என்னது? ஆன்மீக கல்வி மையம். மனவளக்கலைக்கு என்ன பேரு? ஆன்மீக கல்வி. ஆன்மான என்னது? மெய்ப்பொருள். ஆன்மாங்கிற சொல்லுக்கு மெய்ப்பொருள், அழியாத பொருள், நித்தியமான பொருள், ஆதி எனும் பரம்பொருள். ஆத்மா, ஆத்மா அழியாதது. ஆத்மா ஒன்றுதான், பரமாத்மா ஒன்றுதான். ஜீவாத்மாக்கள் பல, உயிரினங்கள் பல. புரியுதா? இந்த அறிவு வந்துருச்சுன்னா உனக்கு அன்பு வந்துரும்ல. தொண்டு செய்யறதுக்கு அன்பு வேணும் ஐயா. சும்மா எல்லாரும் பண்ணிருந்தீங்களா? ஒரு சிலருக்கு பிறவியிலே இருக்கு. அவங்க பிறக்கும் போதே மனிதர்களாக பிறக்கிறார்கள். அன்பு மேலோங்கி இருக்கிறது அவங்ககிட்ட. பாருங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அன்பு, தியாகம், சமுதாயத்துக்காக, பிறருக்காக. யாருக்கும் துன்பம் கொடுக்கறது இல்ல, துன்பப்படுறவங்களுக்கு உதவுறாங்க. இப்பவும் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்வினையினால துன்பம் வரும், வந்தா தணிக்கிறாங்க. நோய்கள் வரலாம், ஞானிகளுக்கும் நோய் வரலாம். வந்தா அவங்க உடனே தணிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, தணிக்கப்பட்டது முடிஞ்சு. அவங்களுக்கு மன துன்பம் வருமா? பொருள் பிரச்சனை வருமா? உறவு பிரச்சனை வருமா? வராது. நோய் கூட ஒன்றும் பெருசா வந்துடாதுங்க. அவங்க நிச்சயமா 80 வயசுக்கு மேல வாழ்வாங்க. புரியுங்களா? அது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப எப்படி எல்லாம் தொண்டு செஞ்சிருக்கிறாங்க பிறர் துன்பம் போக்குறதுக்கு. பாருங்க, இந்த துன்பத்துக்கு என்ன காரணம்? இப்ப ஒருத்தர் நோயினால துன்பப்படுறான். எதனால நோயினால துன்பப்படுறான்? நோய் எப்படி நோய் வருது? பாருங்க, இன்பத்தை அனுபவிக்கிறான்ல, தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு. அப்போ உயிர் சக்தியை தானே செலவு செய்யறான். உயிர் சக்தியின் செலவு தானே இன்பம். இப்போ ஏசி போட்டுட்டு தூங்குறோம், சுகமா இருக்குது. எப்படி சுகம் கிடைச்சதுன்னா பில்லு வரும்போது தெரியுது இல்ல. ஓ, இவ்வளவு கரண்ட் செலவு பண்ணிருக்கமா. அங்க மின்காந்தத்தை செலவு பண்ணா தானே இன்பம், இங்க சீவகாந்தத்தை செலவு பண்ணா தான் இன்பம். ஆனா இந்த சீவகாந்தம் இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த உடல்ல உற்பத்தி ஆகுதா? உடல் இயக்கம் நடக்கணும். அழிஞ்சு போகிற செல்கள் அழியும், அது இயற்கை. அழிஞ்சாதானே சக்தி வரும். இப்ப செல்களை புதுப்பிக்கணும் இல்ல. அப்போ உணவு, அந்த உணவோட வெப்பம் சேரணும். உணவுக்கு நிலம், நீர், வெப்பம், காற்று இவைகளெல்லாம் சேர்ந்து ஜீரணமாகி அது வித்து குழம்பா மாறணும். வித்து குழம்பு உயிர் துகள்களை பிடிச்சு வைக்கும். அப்பதான் அது லிவிங் செல். செல்கள் புதுப்பிக்கப்படுகிறது. இது மெட்டபாலிசம், உடல் இயக்கம். அப்ப உணவு ஜீரணமாகணும் இல்ல. ஜீரணமாகிறதுக்கு சக்தி, அதுக்குரிய கருவிகள்லாம் இருக்குது உடம்புல. எத்தனையோ சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், உணவு ஜீரணம் ஆகிறதுக்கு சம்பந்தப்பட்ட உறுப்புகள் இருக்கு இல்லையா. எல்லாமே, இருதயம், குடல், கல்லீரல், மண்ணீரல், சுவாசப்பை, கிட்னி, எல்லாமே ஜீரணத்துக்கு தான். டைஜஸ்டிவ் அண்ட் எஸ்கிரீட்டரி சிஸ்டம்னு பொதுவா சொல்லணும். இந்த கருவிகள்லாம் இயங்கணும் இல்ல. அதுக்கு ஜீவகாந்தம் செலவாகணுமா இல்லையா? அதுக்கு போக மிச்சம் இருக்கிறதான் நம்ம செலவு பண்ணணும் இல்லையா. தீபாவளி வருது, ஒரு விழா காலம் வருது, குடும்ப செலவுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஆகும் சாப்பாடு செலவுக்கு.
அந்த 10,000த்துக்கு போக மிச்சம் இருக்கிறதுல நீ செலவு பண்ணணும். குடும்ப செலவுக்கு போக மிச்சத்துக்கு. நீ தீபாவளி வந்ததுன்னு கொண்டாடிட்டீன்னா அப்புறம் இருப்பு குறைஞ்சு போகல குடும்ப செலவுக்கு. இது கூட தெரியலையா? இப்படி இன்பத்தின் அளவு முறை மீறும் போது அப்படித்தானே? இந்த உடல் நலம்னா என்ன? இந்த உடலை பற்றிய ஒரு அறிவு இருக்கணும்ல. மதுரை சொல்றார், முறையாய் கூடியது. பஞ்சபூதங்கள் முறையாக கூடிதானே உடல் வந்தது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு. அப்ப அது வந்து கரையும். இப்ப உணவு சாப்பிடுறீங்க, கரைஞ்சு போகுது. பாருங்க, இது வரைக்கும் எத்தனை டன்னு சாப்பிட்டுருப்போம். இன்னும் சாப்பிடணும். உணவு சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், வெப்பத்தை பராமரிக்கணும், காற்றை பராமரிக்கணும், விண்ணை பராமரிக்கணும். இதெல்லாம் இந்த அறிவு வேணுமில்ல. அது எதுல விரயமாகுதுங்க? அதான் மகரிஷி அற்புதமா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. 5 தான். 5 அளவு முறை. இப்ப கோபம் வருது, பயம் வருது, பிறருக்கு கேடு நினைக்கிறீங்க, நோய் வந்துடும். கெட்ட எண்ணம் வந்தாலே நோய் வந்துடும். அதான் எண்ணம் ஆராய்தல். பேராசை வருது, கோபம், நோய் வரும். பேராசைப்பட்டீங்கன்னா அதான கவலை. சினம் வருது, கவலை வருது. உயிர் சக்தியை இழந்துடுறோம்ல. இப்ப பால் உறவுல அதிகமா ஈடுபட்டா நோய் வர்றது இல்லையா? எல்லாரும் சொல்றாங்களே. மருத்துவத்துல, நம்ம சித்த மருத்துவத்துலதான் அதை அருமையா சொல்லுவாங்க. சித்தம் ஆயுர்வேதத்துலதான் நீ நோய்க்கு மருந்து சாப்பிடுறேன்னா தாம்பத்திய உறவை முதல்ல நிறுத்திட்டு மருந்து சாப்பிடு. அப்பதான் வேலை செய்யும். அதே மாதிரி உறங்கணும்னு தெரியாதா? உறக்கம் கட்டினா அப்ப நீங்க விழித்திருக்கிற காலத்துல ஜீவகாந்தம் செலவாகுது. ஒரு 6 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் 5 மணி நேரம் அவரவர் தேவைக்கு தகுந்தாற் போல தூங்கணும். அப்பதானே அந்த செலவு மிச்சமாகும். அப்பதானே கழிவுகளை வெளியேற்றுற வேலை நடக்குது. எஸ்கிரேட்டரி சிஸ்டம் தூங்கும் போது தானே வேலை செய்யும். இந்த அறிவெல்லாம் வேணும் இல்ல. அப்போ உறக்கத்துல ஒழுங்கா இருப்பீங்க. உழைச்சாதானே ஜீரணம் ஆகும். உழைப்பு இல்லைன்னா பசிக்குமா? உடம்புல சூடு சரியா இருக்குமா? காற்று சரியா இருக்குமா? மூச்சு வாங்கணும், காற்றை உள்ள வாங்க. உழைக்கும் போதுதான் ட்ரிபிள் வார்மர் வேலை செய்யும் உடம்புல. சூடு சரியா இருக்கு. இப்ப உணவு, உழைப்பு, உணவுல அளவு முறை மீறினா நோய் வருதா இல்லையா? என்னங்க இது? அப்ப நீ உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இந்த 5லும் நான் அளவு முறை காக்கணும். இது நீ உனக்கே செய்யற தொண்டு. சரி, மீறிட்ட. அப்ப என்ன செய்யணும்? அந்த துன்பத்தை போக்கணும்ல. உடல் பயிற்சி செய்ய, காயகல்பம் பண்ணு, தவம் பண்ணு. இது உனக்கே நீ செய்யற தொண்டு. துன்பம் போக்குது இல்ல. நல்லா கவனிங்க. என்னமோ தொண்டின் மேன்மைன்னா எதையோ பேச வர்றேன். எப்படி பேசலாம்னு தெரியுதான். இதாங்க கணக்கு, இதான் உண்மை. வேதாத்திரியம் இதுதான் கூறுது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு நீங்க தொண்டு செய்யும். அப்போ நான் 5 அளவு முறையை காக்கணும், உடல் பயிற்சி செய்யணும், காயக்கல்ப பயிற்சி செய்யணும், தவம் செய்யணும். இப்படி பண்ணோம்னா நோய் வராமலும் காத்துக்கலாம், வந்த துன்பத்தை போக்கிடலாம். இது முதல்ல நமக்கு நாமே செய்கிற தொண்டு. இப்போ அதான் உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அந்த உத்தமன் தானே, அறிவு தானே இங்க மனமா இருக்குது. இந்த மனம் தானே இந்த உலக இன்பத்தை அனுபவிக்க வந்திருக்குது இந்த உடல்ல. அப்ப அந்த உத்தமன் கோயில் கொண்டிருக்க இந்த உடலை நான் பராமரிக்க வேண்டாமா? இத ஓட்டையாக்கி வச்சிடுறதா ஊட்ட? மாதிரி சொல்லாங்க. நீ உடலெல்லாம் காப்பதே உடலு. நீ அது ஒரு திருப்பணி. கோயில்ல திருப்பணி பண்ணுவாங்க.
இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். உடம்பே ஒரு ஆலயம் தானே. இந்த ஆலயத்துக்கு முதல்ல திருப்பணி பண்ண. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல தனக்கு தொண்டு செய்யும். சரி, அதே போல இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம முன்னோர்களும் மற்றவங்களும் பிறருக்கு தீங்கு செஞ்சிருப்போமா இல்லையா? யாராவது செய்யலன்னு சொல்லுங்களேன் பாப்போம். நீங்க தீங்கு செய்யல, பாவப்பதிவே உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு பிறவியே இல்லை, நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க. அது தெரியுமில்ல. பிறவி தொடர்ந்ததுக்கு காரணம் உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்கு பிறவி. ஏன்? நீங்க பாவத்தோட தான் வந்திருக்கிறீங்க. ஏன்னா உங்க அப்பா அம்மா நீங்க கருத்தரிக்கும் போது அவர்கள் கடவுளை அறியவில்லை. அறிந்திருந்தால் அவர்களுக்கு அன்பு வந்திருக்கும். அன்பு வந்திருந்தா அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பாவப்பதிவு இருக்கும். அவங்க தொண்டு செஞ்சு அவங்க பாவப்பதிவையும் போக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா உங்க அப்பா அம்மா எல்லாம் கேட்டுக்குங்க. உங்க அப்பா அம்மா 20 வயசுல இறை உணர்வு பெற்று விட்டார்கள். புரியுதா? 27 வயசுல கல்யாணம் பண்றாங்க. உங்க அப்பாவுக்கு 27, உங்க அம்மாவுக்கு 23ன்னு வச்சுக்குவோம். அப்போ அவங்க பாவத்தையும் போக்கிட்டாங்கன்னு வைங்க. புண்ணியம் செஞ்சு பாவத்தையும் போக்கிட்டாங்க. இறைவனை உணர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு இனிமே ஆசையும் இல்லை. நிகழ்கால இன்பத்தை அனுபவிப்பாங்க. ஒரு நிறை மனம் வந்துடும். அப்போ அவங்ககிட்ட பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஒண்ணும் இருக்காது. எத்தனை வயசுல? உங்க அப்பாவுக்கு 27 வயசு, உங்க அம்மாவுக்கு 23 வயசு. அவங்களுக்கு பாவமும் கழிந்து போச்சு தொண்டு செஞ்சு. இறைவனையும் உணர்ந்துட்டாங்க. அப்ப இனி ஆசையும் இல்லை, பாவமும் இல்லை. நிச்சயமா நீங்க கருத்தரிச்சிருக்கவே மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனாலதான் அவங்களுக்குதான் ஆத்மா தூய்மை அடைஞ்சிருச்ச. நீ எதுக்கு பிறவி? நல்லா புரிஞ்சுதா? தன்னை அறிவதற்காக வந்த பிறவி. தன்னை அறிந்து அவங்க நல்லதை செய்து, புரியுதா? நல்லதுன்னா இனி நல்லதை செய்து புண்ணியம் செய்து பாவத்தையும் போக்கி விட்டால் இனி பிறவி தொடராது. இப்ப புரிஞ்சுதா? தொண்டின் மேன்மை. பிறவி தொடராது. பிறவி தொடர்ந்துருச்சுன்னா எப்ப துன்பம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வயசுல வரும்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இதனாலதான் மகரிஷி இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நீங்க வாழ்ற காலத்திலே என்ன பண்ணணுங்க? தொண்டு செய்யணும். அப்போ சரி, உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. நீங்க இப்ப நீங்க தொண்டு செய்றீங்க. உங்க குழந்தைக்கு கொடுத்தீங்கல்ல பாவம், உங்க குழந்தைக்கு கொடுத்த பாவம், நீங்க கொடுத்த பாவத்துக்கு நீங்க தொண்டு செஞ்சா அது உங்க கருமையத்திலையும் இருக்குது, உங்க குழந்தை கருமையத்திலையும் இருக்குது. உங்ககிட்ட ஒரிஜினல், குழந்தைகிட்ட இருக்கிறது ஜெராக்ஸ். இந்த ஒரிஜினல் அழிஞ்சா ஜெராக்ஸும் அழிஞ்சு போயிடும். அப்போ குழந்தை பிறந்த பிறவாவது நாம புண்ணியம் பண்ணணும் இல்ல? அப்படி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை இந்த ஜென்மத்துல பாவம் பண்ணாதான் அந்த பாவத்துக்கு அது துன்பத்தை அனுபவிக்கும். இல்லைன்னா நாம செஞ்ச பாவத்துக்கு தான் நாம புண்ணியம் பண்ணி கழிச்சுட்டோமே. ஒருவேளை அந்த பிள்ளை புண்ணியம் பண்ணுது, அதுவும் பாவம் பண்ணலன்னா குழந்தைகள் வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? அது 80, 90 வயசு, 100 வயசுக்கு மேல கூட வாழும். நல்ல ஹாப்பியா இருப்பாங்க. உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ்வார்கள். நல்ல பொருள் வளத்தோட வாழ்வாங்க. எப்படி? இன்னும் பொருள் பறிக்க மாட்டாங்களே. பறிச்சிருந்தா தானே உங்களுக்கு பொருள் இப்ப சம்பாதிக்க முடியாம போகும். பாருங்க, பெற்றோர்கள் உழைச்சி சம்பாதிக்கணும். ஏமாத்தி, திருடி, கொள்ளையடிச்சு, லஞ்சம் வாங்கி இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அவன் பிள்ளையோ பரம்பரையோ ஒரு நாளைக்கு அதுக்கு தொழில் அறிவே வராதுங்க, படிப்பே வராது.
அது தொழிலே அமையாது. அப்படியே எப்படி சம்பாதிச்சா கூட அந்த செல்வம் காணாம போயிடும், அழிஞ்சு போயிடும், திருட்டு போயிடும், நட்டமாகி போயிடும். புரியுதா? அல்லது இதை அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு ஆரோக்கியம் இருக்காது. புரியுதா? தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். நம்ம முன்னோர்கள் உழைச்சி பொருள் ஈட்டி அதுவும் பிறருக்கு கொடுத்து வாழ்ந்திருந்தா, பிறர் துன்பம் போக்கி இருந்தா பொருள் பிரச்சனை வரும் அல்லவா? ஒரு ஈட்ட தெரியல, குழந்தைகளுக்கு தெரியாது, முதியவர்களுக்கு இயலாது, அப்ப அவங்களுக்கு பொருள் பிரச்சனை இருக்குமல்ல. சரி, அவனுக்கு அறிவு கட்டத்தனமாவே பொருள் ஈட்ட முடியல, இப்ப நீ என்ன பண்ணணும்? கொடுக்கணும் இல்லையான்னு தொண்டு. துன்பப்படுறான். புரிஞ்சுதா? பொருள் இல்லாமல் ஒருவன் துன்பப்படுவான். முதல்ல சொன்ன நோயினார் துன்பப்படுறான்னா உதவுறோம் இல்ல. பொருள் இல்லாம துன்பப்படுறான்னா நீ கொடுக்கணும். கொடுப்பவர்களே பெறுவதற்கு தகுதியானவர்கள். நம் பெற்றோர்களும் முன்னோர்களுக்கும் பிறருக்கு கொடுத்திருந்தால் நமக்கு பிறர் கொடுப்பார்கள். கொடுப்பவர்களே பெறுவதற்கு தகுதியானவர்கள். கொடுத்தது கொடுப்பதற்கே. இப்ப சொன்னாங்க திருப்பூர்ல இத்தனை அறிவு திருக்கோயில். திருப்பூர்ல பாருங்க, வாரி வாரி வழங்கினாங்க. ஆமா, வாரி வழங்கினதுனாலதான் இத்தனை அறிவு திருக்கோயில் வந்திருக்குது. அவங்க பரம்பரைக்கு பிள்ளைகளுக்கு கஷ்டம் வருமா? அவங்க தொழில நட்டம் வருமான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வராது. ஒரு இடத்துல இப்ப ஒரு நட்டம் வந்தாலும் வரும், பின்னாடி வந்துடும், தூக்கிடும். கீழே விழுந்தவன் மேல எரிஞ்சிருவான். இப்ப கீழே விழுந்திருப்பான், அறிவு திருக்கோயிலுக்கு நன்கொடை கொடுத்திருப்பான், கீழே விழுந்திருப்பான். அதுக்கு காரணம் அவன் முன்னால செஞ்ச பாவம். இப்ப செஞ்ச புண்ணியத்துக்கு பின்னாடி வரும். வெயிட் அண்ட் சீ. அதுக்குள்ளால நான் அறிவு திருக்கோயிலுக்கு இவ்வளவுலாம் கொடுத்தனே, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுச்சே. அறியாமை உங்களுக்கு இல்ல. நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது வரும். நீ ஒண்ணு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வரும், கண்டிப்பா வந்துதானே தீரும். இதுதான் தொண்டு, இதான் நிஷ்காமிய கர்மம். எனக்கு அப்ப வரணும், இப்ப வரணும், அப்படி வருமா வராதா? நீ செய்யறதை செய்ய. பொருள் உதவி. பொருள் எல்லாருக்கு உலகம் இல்லை. பொருளை கொடுங்க சார். பொருள் வறுமையில இருக்கவனுக்கு பொருளை கொடுங்க. இல்ல அவனுக்கு பொருள் ஈட்ட கற்றுக்கொடு. அதான் அறிவு. உண்மையிலேயே பொருள் வறுமை பூமியில கிடையாது. மனிதனுக்கு வேண்டிய எல்லா பொருட்களுக்கான மூல பொருளும் இந்த பூமியில இருக்கு. அதை வாழ்க்கை அனுபவ பொருள்களாக மாற்றுகிற தொழில் அறிவும் இருக்கிறது மனிதனுக்கு. இந்த தொழில் அறிவை கொண்டு பொருள் ஈட்டி எல்லாருக்கும் கொடுக்கிற அன்பும் இருக்குது. அப்புறம் என்ன உனக்கு கஷ்டம்? எல்லா ஊர்லயும் தான் கொடுக்குறாங்க. இப்ப அறிவு திருக்கோயில் கட்டுறான். எங்க தகவலுக்கு கேட்டாலும் திருப்பூருக்கு வர்றாங்க, கேட்கறாங்க. திருப்பூர் மக்கள் கிட்ட இங்க அறிவு திருக்கோயில் கட்டுறா, எங்களுக்கு நன்கொடை கொடுங்கன்னு எல்லா ஊருக்கும் திருப்பூர்ல இருந்து ஒரு பெரிய மேஜர் பெர்சன்டேஜ் போயிட்டு இருக்குது. உண்மை இன்னை வரைக்கும் போய் கொடுக்குறீங்கல்ல. இப்ப நான் பேசுறத திருப்பூர் மக்கள் மட்டுமா கேட்டுட்டு இருக்கீங்க? உலகமே கேட்டுக்கிட்டு இருக்குது. கொடுங்க சார். கொடுக்க இருக்கிற இன்பம் ஈத்துவக்கும் இன்பம். இங்க அங்க பேர் போடணுமா செவுத்துல? நன்கொடையாளர்கள் அப்படியா? அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் ஈக இல்ல, தொண்டு அல்ல. இது வலதுகரம் கொடுப்பதை இடதுகரத்துக்கு தெரியக்கூடாதுன்றான். உனக்கு நீ அன்பு இருக்கிறவன் கொடுக்குறவங்க எதுக்கு நீ அன்பு? ஒரு அன்பர்னு சொல்லுவாங்க சிலர். நான் அறநிலையத்துறையில வேலை பார்த்தேன். சிலர் இந்த கோயிலுக்கு காணிக்கைகள் நன்கொடைகள் கொடுப்பாங்க, தன் பேரை கூட வேண்டான்னு சொல்லிடுவாங்க. நான் கொடுக்குறேன், எனக்கு நான் தான் கொடுத்தேன்னு எதுக்கு தெரியணும் உங்களுக்கு? நான் சொல்லுவேன், நான் உண்டியல்ல போட்டுறேன்னு சொல்லுவாங்க. உடனே ஆபீசர் சொல்லுவார், எனக்கு அக்கௌண்ட்டுக்கு தெரியணுங்க எவ்வளவு வசூல் பண்ணிருக்கிறோம்னு, அங்க ரசீது போட்டே ஆகணும். அப்படின்னா என் பேரு போடாதீங்க, ஓர அன்பர்னு போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையான தொண்டர்கள் பாருங்க. ஆனா இன்னைக்கு பொது பொருள் உதவி பண்ணுனா என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. என் பேர் போடல, என் பேரை சின்னதா போட்டான், பெருசா போட்டுட்டான், அவன் பேரை மேல போட்டு என் பேரை கீழே போட்டுருக்கிறான். நன்கொடையாளர்கள் பேர்ல எங்க இதுக்கு பேர் தொண்டா? பலன் கருதாதது.
எதிர்பாராத அதான் தொண்டு. அதே போல அறிவை கொடுங்க சார். பாருங்க, சமுதாயத்துல இப்ப திருவள்ளுவர் போன்றவர்கள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், அவங்க எல்லாம் என்ன கொடுத்தாங்க? பொருள் கொடுத்தாங்களா? அருளை கொடுத்தாங்க. அருள் தொண்டர்கள் அறிவை கொடுத்தார்கள். பொருளை கொடுப்பதை விட அருளை கொடுப்பது உயர்வு. அருள் தொண்டன், உலக நல தொண்டன், அருள் தந்தை, அருள் நிதி. மனவளக்கலை ஆசிரியர் அத்தனை பேர். இதை விட என்ன பெருமை வேணுங்க? நான் என்னுடைய பேர்ல அப்படித்தான் போட்டிருக்கிறேன் பாருங்க, ப்ரொஃபைல்ல இருக்குமே, முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி வேத சுப்பையா. நிறைய பேரு இந்த பேராசிரியர்னு வந்த பிறகு துணை பேராசிரியர், பேராசிரியர், அருள்நிதியை விட்டுருவாங்க. அதுல டாக்டரேட் பண்ணிட்டா போச்சு, டாக்டர் பேர் போட்டு அருள்நிதியை காணும். நீங்க என்ன அருள் தொண்டா பண்றீங்க? அப்புறம் என்ன அருள்நிதி? இப்ப கேக்குறேன், நீங்க அருள் தொண்டர்னு சொல்றது சரிதானான்னு நீங்களே யோசனை பண்ணுங்க. நான் இப்படிதான் போட்டிருக்கிறேன், அருள்நிதி தான். முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி. அருள்நிதிங்கிற பட்டதாங்க சங்கம் கொடுத்தது. இதை யாரும் மாற்ற முடியாது, தெரியுமா உங்களுக்கு? ஆய்வு முழுக்க நீங்க அருள்நிதி தான். உங்க கல்லறையில கூட எழுதி வைக்கலாம் அருள்நிதி. மகரிஷிக்கு அருள் தந்தைன்னு எழுதி வச்சிருக்கோம்ல, தத்துவ ஞானின்னு எழுதி வச்சிருக்கோம்ல. உங்களை முதுநிலை பேராசிரியர், இளநிலை பேராசிரியர் எல்லாம் கிடையாதுங்க. இது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு காணாம போயிடும். நிர்வாகமே உங்ககிட்ட உங்க பதவியை நீங்களே கூட ரிசைன் பண்ணாலும் பண்ணிடுவீங்க. புரியுதா? தொண்டு சிறந்தது, அருள் தொண்டு, அருள் தொண்டன். அறிவு தானுங்க அருள். தொழில் அறிவு, தொழில் அறிவு தானே அருள். அந்த தொழில் அறிவு தானே உனக்கு பொருளை கொடுக்குது. செய்யும் தொழிலே தெய்வம். தொழில் தெய்வம்னா தொழில் அறிவு தானே தெய்வம். அப்ப பொருள் பெருசா அருள் பெருசா? அருள் தாங்க பெருசு. இப்ப அறிவு திருக்கோயில்ல பொருளை கொடுக்குறாங்க அறங்காவலர்கள், அங்க அறிவை கொடுக்கிறது ஞானாசிரியர்கள். ஞானாசிரியர் இல்லாம அறங்காவலர் மட்டும் வச்சு கட்டடத்தை கட்டி வச்சு என்ன செய்ய போறீங்க? நல்லா புரிஞ்சுக்கணும் வேல்யூ. அதனால தொண்டுல பெரிய தொண்டு என்ன தொண்டுங்க? அருள் தொண்டு, அருள் தொண்டன். பொருளையும் கொடுக்கலாம். நீங்க ஒரு ஞானாசிரியர் இருக்காரு, அவர் அறிவு திருக்கோயில் கட்டுறாங்க, எதையோ கொடுக்கிறாரு. அவர் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அவர் அருள் தொண்டு பண்றாருல்ல, நல்ல எண்ணத்தை கொடுக்கிறாருல, வாழ்த்துறாருல்ல. தவம் பண்ணி இந்த அறிவு திருக்கோயிலுக்கு பணம் வந்து சேரட்டும்னு யாராவது கொடுக்குறாங்க. எந்த வகையில ஞானாசிரியர்கள் மதிப்பு குறைவு, அறங்காவலருக்கு மதிப்பு அதிகம்? ரெண்டு ஈக்குவல். பறவையினுடைய ரெக்கைகள், நான் இப்ப சொல்றேன், ஒரு பறவையுடைய ரெக்கையில எந்த ரெக்கை உயர்ந்தது? எது ரொம்ப வேணும்னு கேளுங்க. அது மாதிரி அங்க பொருள் தொண்டு. ஒண்ணு பொருளை கொடுங்க, இல்லைன்னா அருளை கொடுங்க. ஞானாசிரியர்கள் பொருளையும் கொடுப்பார்கள், அறங்காவலர்கள் பொருளையும் கொடுப்பார்கள், அருளையும் கொடுப்பார்கள். அருள்நிதி. அதனாலதான் மகரிஷி சொன்னார், அறங்காவலர்கள் எல்லாம் அருள்நிதியர்களாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். அத்வைத தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அறங்காவலருக்கே தகுதியானவர்கள். அத்வைத தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே ஆசிரியர் பணிக்கும் தகுதியானவர்கள். இப்ப புரியுதா தொண்டின் மேன்மை என்னன்னு? அன்பானவர்களே, இப்ப அரசியல் தொண்டு, அரசியல் தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், அவங்க என்ன பண்றாங்க? எல்லாருடைய உரிமையை பாதுகாக்கிறாங்க. பொருள், எல்லாருக்கும் பொருள் ஈட்ட, பொருளை காக்க, பொருளை அனுபவிக்க உரிமை இருக்கிறது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்க இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குறிக்கும் தனிமுடைமை நீங்கி வர வேண்டும், இந்நாட்டில் பொது உடைமை. மகரிஷி தானே சொன்னாரு, பார் முழுதும் பொருள் துறையில் சமநிலைமை வரும் வரையில் நேர் நிற்கும் நீதி, உல நலம், உலக அமைதி எனும் சொல் நாளவில் தான் நிற்கும். இன்னைக்கு கொரோனா வந்து சீரழிச்சு வச்சிருக்குதே, எதுக்கு? பொருளாதார சமத்துவமா ஏற்படுத்திச்சு, பொருளாதாரத்தை சீர்கேடு பண்ணி இருக்குது கொரோனா. இது எண்ணம், இது தீயவர்களுடைய எண்ணம். அந்த எண்ணம் தான் கொரோனாவா வந்திருக்குது.
மனிதன் இந்த இந்த தன்னை அறியாத அருள் தொண்டு, அன்பு இல்லாதவர்கள், மனிதனாக தன்னை அறியாதவர்கள். நான் சொல்றேன், ஆறாவது அறிவை கொண்டு தன்னை அறிந்தவருடைய எண்ணிக்கை பெருகி இருந்தால், அவன் விஞ்ஞானியாக இருந்தால், அவன் பொருள்துறை தலைவனாக இருந்தால், அவன் ஆட்சித்துறை தலைவனாக இருந்தால், இந்த கொரோனா வந்திருக்குமா ஐயா? போர் நடந்திருக்குமா? போர் தளவாடங்களை உற்பத்தி பண்றீங்களே, வெடிமருந்த கண்டுபிடிச்சவன் வேதனைப்பட்டு தானே போனான். ஐயோ, நான் கண்டுபிடிச்ச வெடிமருந்தை வச்சு மக்களை சாகடிக்க போறாங்களே, என்ன தெரியாதனமா பண்ணிட்டேனே. என்ன செய்யறீங்க? போர் தளவாடங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு. இதுக்கு பேரு அன்பா? இதுக்கு பேரு தொண்டா? பொருளாதார பிரச்சனையை உண்டு பண்ணிருதல்ல போரு. பாருங்க, அப்போ இன்னைக்கு யாரு சமுதாயத்துல யாரு தொண்டர்கள்? அன்பை போதித்தவர்கள், அன்புமயமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆன்மீக அறிவை கொடுத்தவர்கள் சமுதாய தலைவர்கள். இன்னொன்னு பொருளாதார அரசியல் தலைவர்கள். அவங்களுக்கு தான் செலவு வச்சிருக்கிறோம். திருவள்ளுவருக்கும் செலவு வச்சிருக்கிறோம் இல்லையா? இன்னும் அரசியல் தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டா காமராஜருக்கும் செலவு வச்சிருக்கிறோம். எனக்கு தெரிய ஒரு சரியான அரசியல் தலைவர் காமராஜர் அவர்கள். எனக்கு தெரிய திருமூலர்லாம் இருந்திருப்பாங்க. திருவள்ளுவர் அறிவு தானே, அறிவு தானே. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். வள்ளுவன் திருவள்ளுவரை விட பெரிய அருள் தொண்டர் வேற யாரா இருக்காங்களா உலகத்துல? அவருக்கும் செலவு வச்சிருக்கிறோம். அரசியல் தலைவர்களுக்கும் செலவு. அவங்க எல்லாம் தொண்டர்கள் இல்லையா? அவங்க அருள் தொண்டர், இவங்க எல்லாம் பொருள் தொண்டர். எல்லாரும் ஏழை பங்காளன்னு சொன்னீங்கல்ல, பொருள் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அத ஒண்ணு அருள் துறை, ஒண்ணு பொருள் துறை. புரிஞ்சுதா? இப்ப தொண்டு செய்வோம். தொண்டு செய்வதில் ஒரு இன்பம், பாவங்கள் கழியும். பிறருக்கு உதவுறதுல எல்லாருக்கும் ஒரு இன்பம். பாருங்க, இந்த உலகத்துல இன்பம்ங்கிறது என்ன தெரியுமா? தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு பொருள் உறவுலையும் பால் உறவுலையும் ஜீவகாந்தத்தை அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாக செலவு செய்து இன்புறுகிறமை. இது சிற்றின்பம், சிறிது நேர இன்பம், புலன் இன்பம். இதுல கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணிட்டீங்கன்னா சலிப்பு வந்துடும், நோய் வந்துடும். அளவுக்கு மிஞ்சனா இன்னொன்னு இருக்குது, பிறருக்கு உதவுறோம் பாத்தீங்களா? எங்க இதுல சலிப்பு வருமா? நான் கேக்குறேன். எல்லாரும் என்ன கேட்பாங்க, இத்தனை வயசுல 42 வருஷமா இப்படியே நான் இன்னைக்கு ஜூம் ஒரு நாளைக்கு 4 ஜூம் மீட்டிங் வைங்க, நான் பேசுறேன். ஊர் ஊரா போறேன், நாடு நாடா போறேன். எதுக்கு போறேன்? எனக்கு இதுல சலிப்பே வர்றது இல்ல, போரே அடிக்காது. என்ன அவ்வளவு சந்தோஷம். நீங்க பாருங்க, 400 சில்லற பேர் நிக்கிறீங்க, கேக்குறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. குடுக்க 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 கேட்பாங்க சிலர். என்னங்க இந்த வயசுல 18 மணி நேரம் தொடர்ந்து பேசி இருக்கிறேன் நான். எங்க வருது சலிப்பு? பிறருக்கு உதவி தொண்டு செய்வது சலிப்பிலா இன்பம். இன்னொரு இன்பம் இருக்குதுங்க, பேர் இன்பம். அதான் இயற்கை. இந்த இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன? நீங்க எல்லாரும் எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்? துன்பம் இல்லாமல் வாழணும். துன்பம் இல்லைனாலே துக்க நிவர்த்தி சுக பிராப்தி. இன்பம் இருக்குதுங்க, துன்பம் தாங்க வருது. துன்பம் வராம காத்துக்கணும், வந்த துன்பத்தை போக்கணும், அவ்வளவுதாங்க. இன்புற்று வாழலாம். அதான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறிந்தால் இன்புற்று வாழலாம். இந்த தன்னை அறிகிற கலைதானங்க மனவளக்கலை. உன்னையோ கடவுளை அறிவதும் தன்னை அறிவதும் ஒண்ணுதான். நீ அதுவே தானே. நீ வேறு, அவன் வேறா? அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நீங்க தொண்டு செய்யணும்னா அங்க அன்பு வேணும்னு சொன்னோம். அதுக்கு இந்த இயற்கை, இந்த இன்பம் துன்பம் என்பது என்ன, இவ எங்கிருந்து தோன்றுகின்றது பாருங்க. மனம். அப்ப மனம்னா என்ன? அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையை உணர்றீங்க அப்படின்னா என்ன? அப்ப பஞ்சபூதங்கள்னா என்ன? இந்த பூமின்னா என்ன? சந்திரன்னா என்ன? சூரியன்னா என்ன? நட்சத்திரம்னா என்ன? இருள்னா என்ன?
என்ன 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 வாட் இட் இஸ், ஹவு இட் இஸ், ஒய் இட் இஸ். மாதிரி சொல்றாங்களே, இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகள் அனைத்தையும் மனிதன் ஆராய்கிறான் அல்லவா, சிந்திக்கிறான் அல்லவா. இந்த 6வது அறிவிலே அவனுக்கு விடை கிடைக்குது பாருங்க. அங்க இருக்குது பாருங்க ஒரு இன்பம். அதாங்க பேரின்பம். அவன்தான் ஞானி. ஞானிகளுக்கு ஒரு இன்பம் இருக்கும். அவனுக்கு எல்லாம் தெரியும். நோ கொஸ்டின் அட் ஆல். கேள்விகளே இல்லை, விடை காணப்படாத கேள்விகளே இல்லை. அவர்கள் கேள்வியாக இருக்க மாட்டார்கள், விடையாக இருப்பார்கள் அன்பர்களே. அப்படி அந்த ஞான நிலையில வாழ்றாங்க பாருங்க, அதாங்க பேரின்பம். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒண்ணு சிற்றின்பம், புலனின்பம், இன்னொன்னு சலிப்பிலா இன்பம், இன்னொன்னு என்ன இன்பங்க, பேரின்பம். இது மகிழ்ச்சி தான் சொல்லுவாங்க. இப்படி இந்த இன்பத்தை பிரித்து வாழ வேண்டுமானால் live for the others. ஏன்னா நாம் விலங்காக இருந்து வந்திருக்கிறோம். மதுரை சொன்ன மாதிரி பிறர் வளம் பறித்து வாழ்ந்திருக்கிறோம். உடலை தாக்கி பொருளை பறித்து உரிமையை பறித்து வாழ்ந்திருக்கிறோம். அதனாலதான் துன்பம். இனி துன்பம் தராமலும் துன்பம் போக்கியும் வாழணும். அதுதான் மகரிஷி கடைசியில சொல்லிட்டு போனாங்க ஆழியார்ல, 2 ஒழுக்க பண்பாடு மறந்து விடாதீர்கள். அதாங்க இன்னைக்கு தவத்துல ஒவ்வொருத்தரும் சொல்றோம், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகள். அது ஒரு தரம் இல்ல, 3 தரம் சொல்றோம். இதை மறவாது நாம் அறிவிலே உயர்ந்து, முதல்ல தொண்டு செய்யறதுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டோம், அறிவுல உயரணும், தன்னை அறியணும். அப்பதான் அந்த தொண்டு செய்ய முடியும். சலிப்பில்லாத இன்பம், தொண்டாற்றி இன்பம் காண்போம். அதான் சொன்ன, ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழுகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டால் தொண்டாற்றி வாழ்வோம், இன்பம் காண்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.